தற்போது ஹாட்ஸ்பாட் திரைக்குழுவினர் அனைவரையும் மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம். ஹலோ செக். ஹாட்ஸ்பாட் படத்தின் மூலம் தயாரிப்பாளராகி அறிமுகமாகியிருக்கும் கேஜேபி டாக்கீஸின் உரிமையாளராகிய KJ பாலமணி மார்வன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். பிரஸ் பீப்புள், ஆர்டிஸ்ட், இந்த படத்தில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் அண்ட் நம்ம டீமுடைய டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் முதல்கண் வணக்கம். இது எங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் ஹாட்ஸ்பாட். படத்தை பற்றி சொல்லணும்னா ஐ ஷுட் ஸ்டார்ட் வித் விக்னேஷ். விக்னேஷ் வந்து ஒரு 4 வருஷமா பழக்கம். ஸோ லாக்டவுன் டைமில் ஃபர்ஸ்ட் நாங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒன்று பண்ணியிருந்தோம். ஒரு ஃபுல் லாக்டவுன் டைம் இருக்கிறப்பயே, முதல் கனவே 2. ஸோ அங்கேருந்து எங்கள் ட்ராவல் ஸ்டார்ட் ஆச்சு. அப்போது அவர் வந்து திட்டம் 2 படம் பண்ணிகிட்டு இருந்தார். ஸோ இன்பிட்வீன் இந்த கதையை அவர் நரேட் பண்ணார். பண்ணுறப்பே இட் வாஸ் லைக் வெரி கன்வின்சிங். ஸோ உடனே பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணோம். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் ஹிம் டு கம்ப்ளீட் த திட்டம் 2. ஸோ அதுக்கப்புறம் படம் ஆல்மோஸ்ட் 1 year, more than a year, இப்போது இட் ஷேப்ட் வெல். ஸோ படம் ட்ரெய்லர் லாஸ்ட் வீக்லாம் ரிலீஸ் பண்ணோம். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே தெரியும், ட்ரெய்லர் நல்லா ஒரு ரிசப்ஷனில் இருக்குது. ரெண்டுமே லைக் கிரிட்டிக்ஸும் நிறையா இருக்குது, பாசிட்டிவாகவும் நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் ஒன்லி ஒன் திங் இஸ், படத்தை எல்லாரும் பாருங்க. படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அதனுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். பிகாஸ் எல்லாரும் சொல்கிற மாதிரி ப்ளீஸ் டோன்ட் ஜட்ஜ் த புக் வித் இஸ் கவர் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ தட்ஸ் இட். அண்ட் பிஸ்னஸாக பார்க்குறப்போ we were having like very tough time. ஒரு பாஸ்ட் ஒரு 6-7 months-ஆவே வந்து இந்த படத்தை எப்படி கொண்டு போய் சேர்க்கறதுன்றதுல நிறைய ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருந்துச்சு. பிகாஸ் பீங் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபார் அஸ். அப்போது சிக்ஸர் என்டர்டைன்மெண்ட் தினேஷ் கண்ணன் he joined hand with us. ஸோ இந்த இடத்துல படம் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்னா he plays the major role for that. And thanks for that, Dinesh. And thanks for everybody. Thanks for coming. தினேஷ் கண்ணன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். வந்திருக்க பிரஸ் மீடியா எல்லாருக்கும் காலை வணக்கம். ஹாட்ஸ்பாட் அப்படின்னா விக்னேஷ் கிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அவருக்கு திட்டம் 2ன்னு ஒரு படம் வந்து தயாரிச்சிருந்தோம் எங்கள் நிறுவனத்தில். ஸோ அவர் ரொம்ப ஒரு மாதிரி சென்சிபிளான டைரக்டர். அவர் எங்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப கவனமாகவும் ஹேண்டில் பண்ணுவார் ஒரு கண்டென்ட்டை கொண்டு போய் மக்கள்கிட்ட சேர்க்கறதுல. ஸோ ட்ரைலரை பார்த்து யாரும் இந்த படத்தை ஜட்ஜ் பண்ண வேணாம். இது நீங்கள் நான் ப்ரெஸ்கிட்டையும் மக்கள்கிட்டையும் கேட்டுக்கிறது என்னென்னா, இந்த படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு கிரிட்டிசிசம் பண்ணணும் அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன். அண்ட் இதில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப போல்டாக வந்து நடித்து இதை சூப்பராக டெலிவர் பண்ணியிருக்காங்க. நான் படம் பார்த்துட்டு தான் நான் வந்து இதில் ஆன்போர்டே வந்தேன். So I'm very happy to part of Hotspot, and thanks for the opportunity. KGP Talkies Bala sir ku romba thanks, and Sanwari Pictures ivaru Suresh sir ku thanks, and Gokul Binaya avaru idu first film avaru DOP ah irundu producer ah step in agararu. So ellarum friends ah ellarume சேர்ந்து ஒரு நல்ல கண்டென்ட் மக்களுக்கு பண்ணியிருக்கோம் நம்புறேன். அண்ட் நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுவீங்கன்றது நம்புறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்ஸ். அடுத்து ஒவ்வொரு காட்சியும் படத்துல பேச வைக்கிறதும் சரி, எமோஷன்ஸை கேரி பண்ண வைக்கிறதுலையும் சரி, ஒரு சினிமேட்டோகிராஃபருடைய பொறுப்பு. அது மட்டும் இல்லாம தன்னோட வெயிலோன் என்டர்டைன்மெண்ட் மூலமா இந்த படத்துல தயாரிப்பாளரா அறிமுகமாகி இருக்கும் திரு கோகுல் பினாய் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்து எல்லாரும் இங்கே சிறப்பிச்சதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாரும் ரொம்ப அவங்களோட வேலையை சிறப்பாக பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் தேங்க்யூ.
இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் மீட் பண்ணும்போது நான் இதை பற்றி இன்னும் நிறைய பேசுகிறேன். தேங்க்யூ ஸோ மச். ப்ளீஸ் சப்போர்ட் அஸ். தேங்க்யூ. ஹாட்ஸ்பாட் ட்ரெய்லர் விஷுவல் கட்ஸே நம்ம பார்த்துருப்போம். சூப்பராக வந்திருக்கு. ரொம்பவே சிறப்பாக எடிட் பண்ணியிருக்காங்க. ஹாட்ஸ்பாட் படத்தினுடைய எடிட்டர் முத்தையன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் பேச அழைக்கிறோம். மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். ஹாட்ஸ்பாட் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லார் மனசுக்குள்ளேயும் நிறைய கேள்விகள் இருக்கும். மார்ச் 29 வந்து அந்த கேள்விக்கான ஆன்சர்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறோம். ஒரு நல்ல சோசியல் மெசேஜ் சொல்லியிருக்காரு டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக். இந்த படத்தில் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு விக்னேஷ் அண்ணாவுக்கு தேங்க்ஸ். அந்த படத்தில் நடித்த எல்லாருமே ரொம்பவே போல்டாக நடிச்சிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் டு ப்ரொடியூசர் பால் அண்ணா, கோகுல் அண்ணா அண்டு சிக்ஸர் என்டர்டைன்மெண்ட் வந்து இந்த படம் ரிலீஸ்க்காக ரொம்பவே ஒர்க் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் தினேஷ் அண்ணா. படம் பாருங்கள், உங்களோட சப்போர்ட் ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் டு ஆல். அடுத்து இந்த படத்தின் இசையமைப்பாளர்களின் ஒருவரான வான் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி இங்கே வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ். ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட்டு விக்னேஷ் கார்த்திக் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ அண்ட் அவங்களோட டீமுக்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஸோ படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஸோ அவர் சூஸ் பண்ண சப்ஜெக்ட்ஸ் எப்போவுமே கரெக்டாக டெலிவர் பண்ணுவார். இது ரொம்ப போல்டான சப்ஜெக்டும். ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னோட டீமுக்கும் நான் இங்கே வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நினச்சிக்கிறேன். ஸோ அண்ட் என்னோட அம்மா அப்பா அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி. அடுத்து இந்த படத்தில் கலை இயக்குநர்களின் ஒருவராகிய கோபிநாத் அவர்களை பேச அழைக்கிறோம். ஹாய் எவ்ரிவன் அண்ட் தேங்க்ஸ் டு விக்னேஷ். ஆக்சுவலி எனக்கு இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக. நாங்கள் ஆல்ரெடி யோஷியம்ஃபுல்லி 1 and 2 யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கேருந்து ஆரம்பிச்சது ஆக்சுவலி. அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே உண்மையிலே போல்டு அதிகம் அவங்களுக்கு. அண்ட் ரொம்ப தேங்க்ஸ் ஆக்சுவலாக. தேங்க்யூ. என்ன பேசுறதுன்னு தெரியல, பயமாக இருக்குப்பா. தேங்க்யூ. கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்த சோஃபியா அவர்களை பேச அழைக்கிறோம். ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க ப்ரெஸ் அவர்களுக்கு எல்லாருக்குமே வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நாங்கள் நிற்கிறதுக்கு காரணமாக இருந்த எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் செகண்ட் ஐஸ்வர்யா மேம் சொல்லணும். ஏன்னா அவங்க தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க டைரக்டர் சார் கிட்ட. ஸோ தேர்ட் டைரக்டர் சார் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சார் நம்பி கொடுத்த ஒரு கதாபாத்திரத்தை நான் கண்டிப்பாக நல்லா பண்ணியிருக்கேன் நம்புகிறேன். படத்தை போய் தியேட்டரில் பாருங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். வி ஆல் நீட் யுவர் சப்போர்ட். தேங்க்யூ. திட்டம் 2 இவருடைய சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் நம்ம பார்த்துருப்போம். லெட்ஸ் வெல்கம் சுபாஷ் ஆன் ஸ்டேஜ். எல்லாருக்கும் வணக்கம். ஹாட்ஸ்பாட் வந்து எனக்கு அடுத்து திட்டம் 2க்கு அடுத்து எனக்கு ஒரு முக்கியமான படமாக இருக்கும். அதுக்கு ரொம்ப நன்றி விக்னேஷ்னா. அண்ட் ப்ரொடியூசர் பாலா சார், தேங்க்யூ. இதில் ஒர்க் பண்ண எல்லா ஆக்டர்ஸ், எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றி. எல்லாருமே அவங்க ஒர்க்கை வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படம் வந்து முக்கியமான ஒரு படமாக வந்து அமையும்னு நம்புகிறேன் சொசைட்டிக்கு. ஸோ ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. எல்லாருக்கும் ஒரு கேள்விகள் இருக்கும். கண்டிப்பாக வந்து அதுக்கான பதிலாக வந்து 29th மார்ச் வந்து இருக்கும் நம்புகிறேன். ஸோ உங்கள் எல்லாரோட சப்போர்ட் அண்ட் பிளெஸிங்ஸ் வேணும். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க, ராட்சசன் மூவில அம்முவா தன்னுடைய இயல்பான நடிப்பை ரொம்பவே அழகா வெளிப்படுத்தியிருப்பாங்க. இப்போ ஹாட்ஸ்பாட்ல முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிற அம்மு அபிராமி அவர்களை பேச அழைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ஹாப்பி மார்னிங். ஸோ ஹாட்ஸ்பாட்டோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கிறது வந்து ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் விக்னேஷ் ப்ரோ ஃபார் கன்சிடரிங் மீ ஃபார் திஸ் ரோல். ப்ரொடியூசர் சார் அண்ட் சிக்ஸர் பிக்சர்ஸ் எல்லாருக்குமே வந்து ரொம்ப தேங்க்ஸ். இந்த படம் வந்து மார்ச் 29 ரிலீஸ் ஆகுது. அண்ட் ஆக்சுவலி நான் கதை வந்து 2 வாட்டி கேட்டேன். ஃபர்ஸ்ட் டைம் சொல்லும் போது எனக்கு வந்து ஐயோ நம்ம போய் மாட்டினோன்னா என்ன ஆகும் அந்த மாதிரி யோசித்தேன். அதுக்கப்புறமா அவரோட திட்டம் 2 பார்த்தேன். பார்க்கும் போது தான் ஓகே இவரோட ஸ்டோரி டெல்லிங் ஸ்டைல் இந்த மாதிரி இருக்குது. பட் அல்டிமேட்லி எண்டில் வந்து ரொம்பவே ஒரு நல்ல நோட்டில் தான் வந்து எண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஐ ரெக்வஸ்டட் ஹிம், எனக்கு இன்னும் ஒரு வாட்டி நரேஷன் பண்ணுறீங்களா அப்படின்னு. ரொம்ப ஸ்வீட்டாக ஹி நரேட்டட். அண்ட் அப்போ தான் எனக்கு ஆக்சுவலி என்ன சொல்ல வராருங்கிறதே எனக்கு புரிஞ்சுது. ஓகே, ஸோ நம்ம அப்படியே வந்து சார் சொன்ன மாதிரி புக்கை வந்து அதோட கவர் வச்சு ஜட்ஜ் பண்ணாமல் நம்ம வந்து கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணோம் அப்படின்னு நினச்சேன்.
அண்ட் என்னோட போர்ஷன்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் நான் மற்றவங்க போர்ஷன்ஸ் பார்க்கல, பட் எனக்கு விக்னேஷ் ப்ரோ மேலே ரொம்பவே நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக இது ஒரு சோஷியலி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிமாக தான் வந்து இருக்கும். ஸோ ட்ரெய்லரை பார்த்து யாரும் ஐயோ அப்படின்னு நினச்சிட வேண்டாம். கண்டிப்பாக ஐ பிலீவ் இட் வில் பி அ வெரி ரெஸ்பான்சிபிள் ஃபிலிம். ஸோ கண்டிப்பாக பாருங்கள் அண்ட் உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. தேங்க்யூ. அடுத்ததா 96 மூவில குட்டி விஜய் சேதுபதியா ஆக்ட் பண்ணி பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருப்பாரு. ஹாட்ஸ்பாட் மூவில இன்னொரு பெஸ்டான பெர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். லெட்ஸ் வெல்கம் ஆதித்யா பாஸ்கர் ஆன் ஸ்டேஜ். ஹாட்ஸ்பாட் மூவி வந்து எனக்கு ஒரு 1.5 வருஷம் இருக்குமா ப்ரோ. 1.5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஸ்கிரிப்ட் வந்து கொடுத்தாங்க. படித்தப்பவே வந்து ரொம்ப இம்ப்ரெஸ்ஸான ஒரு ஸ்கிரிப்ட். சரி எப்படா இது வந்து ஷூட் பண்ணுவாங்க அப்படி இப்படின்னு சொல்லி ரொம்ப எதிர்பார்த்து எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணது இன்னைக்கு வந்து ப்ரெஸ் மீட்டில் நிற்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ஃபஸ்ட்டு ப்ரெஸ் மீடியா உங்கள் கண்ணுக்கு தான் வரும். அதை வந்து நீங்கள் ஒரு ஓப்பன் மைண்டோட பார்த்து அதை வந்து உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூஸ் தான் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் நீங்கள் அதை கரெக்டாக புரிஞ்சுக்கணும், கரெக்டாக எடுத்துக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்போ தான் இது வந்து ஒர்க் ஆகும். ட்ரெய்லர் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு க்ரௌட் புல்லிங்க்கு தான் அது இது பண்ணுவாங்க. பட் படத்தில் வந்து கண்டென்ட்டு கண்டிப்பாக உங்கள் யாருக்கும் வந்து மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்காது. ஏன்னா எந்த இடத்துலையுமே வந்து அவர் அந்த கண்ணியத்தை விட்ட மாதிரி எனக்கு தெரில. 4 கதையுமே வந்து நடக்கிறது தான், எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான். அதை வேற ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவர் பார்த்து ஆக்ட்ரஸுக்கெல்லாம் வந்து அது ஸ்கிரிப்ட் மூலியமாக காட்டி படமாக எடுத்திருக்காரு. அதே பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதே இன்டென்ஷனில் நீங்களும் எடுத்துக்கணும்னு வந்து ரொம்ப வேண்டி கேட்டுக்கிறேன். ப்ரெஸ் அண்ட் மீடியா கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் இந்த படம் வந்து அதோட ஃபுல்லஸ்ட்டை அச்சீவ் பண்ணும். ஸோ ப்ளீஸ் தேங்க்யூ. ஒரு வாட்டி பார்த்துருங்க, பார்த்துட்டு நீங்கள் என்ன சொன்னாலும் வந்து ஓகே தான்ப்பா, ஏற்றுக்கிறோம். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ விக்னேஷ் ப்ரோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படத்துக்கு தேங்க்யூ. ப்ரொடியூசர் என்னை மாற்றாமல் இருந்ததுக்கு தேங்க்யூ. கலை அண்ணா சொல்லியிருந்தேன், உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும், பார்த்து மகிழ்ச்சி மீட் பண்ணதில். சோஃபியா மேம் நல்லா நடிச்சிருப்பீங்கன்னு நம்புகிறேன். கண்டிப்பாக அவங்க அம்மு வந்து பார்த்துருக்கேன், நம்ம சூப்பராக நடிப்பாங்க. அப்படி ப்ரோ சுபாஷ் ப்ரோ திட்டம் 2லயே வந்து ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் வந்து பார்த்து வியக்க போகிறீங்கன்னு நினைக்கிறேன், நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும். ஐயா எல்லாருக்கும் தேங்க்யூ. தேங்க்யூ. அடுத்து இது தாங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு அப்படின்னு ஒரு நட்புக்கு அடையாளம் கொடுத்தவர். இவர் நடிச்சாரு அப்படின்னா அந்த படத்துல ஒரு ட்ரேட் மார்க்கை ரொம்பவே அசால்ட்டா கொடுத்துட்டு போயிடுவாரு. தன்னுடைய நடிப்பால தமிழ் சினிமால நீங்க இடம் பிடிச்சிருக்கிற கலையரசன் அவர்களை பேச அழைக்கிறோம். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப தேங்க்ஸ், வந்ததுக்கு சந்தோஷம். ஒரு மயான அமைதி இருக்கு, அது ட்ரெய்லர் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கும் இருந்தது. ஏன்னா நான் என் போர்ஷன் மட்டும் தான் நடித்தேன், மற்றது என்னன்னு தெரியாது. ட்ரெய்லர் விக்னேஷ் ப்ரோ காமிச்சோடனே எனக்கு நிறைய பேர் ரிலீஸ் ஆனவுடனே நிறைய பேர் இண்டஸ்ட்ரியிலேருந்தே ஃபோன் பண்ணி கொஞ்சமாக அறிவு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்க. என்ன பிரச்சனை உனக்கு அப்படின்னு கேட்டாங்க. அவர் கை தட்டுறாரு, பயங்கரமான ப்ரெஸ் மீட் கேள்வி கேட்பான்னு நினைக்கிறேன். பட் ஓகே, ஒரு டைரக்டரோட ஸ்டோரி டெல்லிங் வந்து ஒரு விதமாக இருக்கும். எனக்கு என் கதை சொல்லும்போது அதில் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருந்தது. எனக்கு அது ரொம்ப பர்சனலாக கனெக்டும் ஆச்சு. அதனால தான் நான் அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணேன். அதை நான் நிறைய ரிவீல் பண்ண முடியாது, கண்டிப்பாக படம் பார்த்தோன்னே உங்களுக்கு அது புரியும். மற்ற கதைங்க நான் கேட்கல, பட் ஆனால் விக்னேஷ் ப்ரோ வந்து யுவர் ஷேம்ஃபுல்லின்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணார். அதை நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அவரோட ஸ்டைல் என்னன்னு புரியும். அது ஆரம்பிக்கும் போது எல்லாருமே இதை விட ரொம்ப பேடாக திட்ட தான் பார்த்துருப்பாங்க. பட் அது முடியும் போது எல்லாருக்குமே ஒரு சின்னதாக ஒரு செல்ஃப் ரியலைசேஷன், சின்னதாக ஒரு குற்றம் உணர்ச்சி, அது வந்து அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஷார்ட் ஃபிலிம். அது பெரிய ஹிட்டும் ஆச்சு 1 and 2. ஸோ அதே மாதிரி தான் இந்த படம் அவரோட எப்படி சொல்கிறது, போகிற பாதை தவறாக இருந்தாலும் போய் சேர்ற இடம் கோயிலாக இருக்குன்ற மாதிரி இவர் ப்ரெசென்ட் பண்ணுற விதம் வந்து மேபி கொஞ்சம் டிஸ்டர்பிங்கான ஒரு ஃபீல் இருக்கலாம். பட் ஆனால் அது முழுமையாக ஆனால் எப்பவுமே எவ்ரி காயின் ஹேஸ் 2 sides வாங்க, காயின் ஹேஸ் 2 sides. அது மாதிரி இந்த சைடு இருக்க ஒரு என்ன சொல்கிறான்றது மட்டும் நம்ம பார்த்து புரிஞ்சிக்காமல் அந்த சைடு என்ன நடக்குது, அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாக என்ன, அந்த கதை எதை சொல்ல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து புரிஞ்சுக்கிட்டோன்னா கண்டிப்பாக எனக்கு அவர் மேலே ஒரு சின்ன ஒரு நம்பிக்கை, பெரிய நம்பிக்கையாக இருக்குது. தப்பான படமாக 100% இருக்காது. கண்டிப்பாக பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மற்ற போர்ஷன்ஸில் நடிச்ச எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அதெல்லாம் ஆதித்யா, நீ என்ன சொன்னதுக்காக நான் சொல்ல,
96க்கு அப்புறம் ஆதித்யா வந்து எந்த கதையுமே ஓகே பண்ணல. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் அவனுக்கு நிறைய கதை சொல்லி என்னப்பா சார் ஒரு சூஸே பண்ண மாட்டான். ஸோ ஆதித்யா ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணும்போது அது கண்டிப்பாக தப்பாக இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் எல்லாருமே அம்மு, அப்புறம் சோஃபியா, அப்புறம் வராத சாண்டி, ஜனனி, எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்துருக்காங்க. ட்ரெய்லர் பார்த்தா நான் சொன்னேன், நான் இன்னும் இப்போ எந்த பொசிஷன்ஸ் வாங்கல. இவன் தான் ஆக்சுவலாக படம் பார்த்துட்டான், நான் அமைதியாக போய் உட்காந்துட்டான் இவன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே ஒரு சின்ன டேக்அவே இருக்கும் இந்த படத்துலேருந்து. ஒரு அதுக்காக பயங்கரமான மெசேஜ் சொல்லியிருக்கோம், ஒரு கருத்து சொல்லியிருக்கோம் அப்படி இல்லை. என்னோட சப்ஜெக்ட் வந்து கண்டிப்பாக அதை பார்க்கும்போது சின்னதாக ஒரு என்ன ஆமால இப்படியும் இருக்குல்ல அந்த மாதிரி, இதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ரொம்ப நடந்துக்கூடாது அந்த மாதிரி ஃபீலை கண்டிப்பாக அது கொடுக்கும். ஒர்க் பண்ண கேமராமேன், எடிட்டர், மியூசிக், ப்ரொடியூசர்ஸ் எல்லாருக்குமே நன்றி. தினேஷ் எல்லாருக்கும், பாலா சார் தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பாக படத்தை பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். எல்லா படமும் ஓட வெற்றி வந்து இங்கே ப்ரெஸ் அண்ட் மீடியா கிட்ட தான் ஆரம்பிக்கும். பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். தேங்க்யூ சார். யுவர் ஷேம்ஃபுல்லி, அடியே போன்ற சிறந்த படங்களை கொடுத்து இப்போ ஹாட்ஸ்பாட் மூவில நம்மள மெய்சில் இருக்க வைக்க காத்திருக்கும் டைரக்டர் விக்னேஷ் கார்த்திக் அவர்களை பேச வைக்கிறோம். எல்லாருக்கும் வணக்கம். ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. ஹாட்ஸ்பாட் ரொம்ப பர்சனலி க்ளோஸ் ஆன ஃபிலிம். ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க, சுரேஷ் அண்ணா அண்ட் பாலா. என் மேலே ஒரு முழு ட்ரஸ்ட்னால மட்டுமே இதை அவங்க ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஒர்க் பண்ணியிருக்கிற ஆக்டர்ஸ் நிறைய பேர், கலையரசன், சாண்டி மாஸ்டர், ஆதித்யா பாஸ்கர், சுபாஷ், கௌரி கிஷன், நமோ அபிராமி, ஜனனி, சோஃபியா, இன்னும் நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாருமே கதையை நம்பி என்ன நம்பி இந்த படத்துல வந்தாங்க. அண்ட் பயங்கர ஃப்ரெண்ட்லியாக பயங்கர ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது அவங்களோட ஒர்க் பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அண்ட் டெக்னீஷியன்ஸ், மியூசிக் டைரக்டர், எடிட்டர் முத்தையன், வான், சதீஷ் ரகுநாதன், கேமராமேன் கோகுல் வினா, எல்லாருமே ரொம்ப சிறப்பாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹாட்ஸ்பாட் நீங்கள் ட்ரெய்லர் பார்த்துருப்பீங்க. எப்படி சொல்கிறது, நான் இதுக்கு முன்னாடி என்னோட அந்த ஷார்ட் ஃபிலிம்ஸ் யுவர் ஷேம்ஃபுல்லி 1, 2 அது என்ன இம்பேக்டை கிரியேட் பண்ணுச்சோ கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு இம்பேக்டை தான் இந்த படம் கிரியேட் பண்ணுன்னு நம்புகிறேன். மனசாட்சிக்கு விரோதமாக ஒரு தப்பான விஷயத்த எப்பவுமே சொல்லக்கூடாது. எத்திக்கலி இல்லை பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்கிற விஷயங்களை கண்டிப்பாக சொல்லிடவே கூடாது அப்படின்றதுல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பேன். அண்ட் இந்த படத்துலையும் அதே மாதிரி தான் எத்திக்கலி பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக எதையுமே சொல்லலை. அண்ட் படம் ட்ரெய்லர் உங்களுக்கு அதான் பாலா சொன்ன மாதிரி டோன்ட் ஜட்ஜ் அ புக் பை இட்ஸ் கவர் அப்படின்ற மாதிரி தான். ஸோ நீங்கள் படத்தை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இதுக்கான ஆன்சர் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதான் ரொம்ப சோஷியலி ரெஸ்பான்சிபிளாக தான் பண்ணியிருக்கோம். அண்ட் யா, ஸோ தேங்க்யூ. டைரக்ஷன் டீம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த படம் வந்து ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம் கிட்ட ஆயிடுச்சு. பட் எப்போ ஒர்க் அப்படின்னாலுமே முதல்ல வந்து என்னை தாண்டி அவங்க தான் நிறைய ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. நிறைய பேர் இருக்காங்கன்றதுனால பேர் சொல்ல மிஸ் பண்ணிடக்கூடாது, ஒருத்தரை மிஸ் பண்ணா தப்பாயிருன்றதுனால. அண்ட் வேலு பிஆர்ஓ ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றதுலேருந்து நிறைய விஷயங்கள். அவருக்கும் ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்னையா உனக்கு மட்டும் எடுத்துட்டாங்க? ஓகே ஓகே. அண்ட் தினேஷ் கண்ணன், திட்டம் 2 என்னோட ப்ரொடியூசர். இந்த படம் பாலா அண்ட் சுரேஷ் நான் 2 பேருமே புது ப்ரொடியூசர்ஸ் அப்படின்றதுனால அதை கொண்டு சேர்க்கறதுல சில சிரமங்கள் இருந்தது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் தினேஷ் உள்ள வந்து அதை ரொம்ப எங்களுக்கு எப்படி சொல்றது ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்து கரெக்டாக அதை ரீச் பண்ண ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ தேங்க்யூ அகைன். கண்டிப்பாக ப்ரெஷ் ஷோ போடுவோம். ஸோ அப்போ நீங்கள் பாருங்க, பார்த்து உங்களோட கருத்தை சொல்லுங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. நம்மள